ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவேப்பிலை தொக்கு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கருவேப்பிலை எடுக்கிறப்ப முத்தனை தலையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு சைஸுக்கு புளியை நான் ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். புளியை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்து போகிறேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக. மிளகு நீங்கள் சேர்த்துறதும் சேர்த்தாததும் ஆப்ஷனல் தான். மிளகு சேர்த்துல அப்படின்னா நீங்கள் மிளகா கூட அதிகமாக சேர்த்துற மாதிரி இருக்கும். நான் 5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேண்டாம், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விடணும். அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. இப்போ தான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அடுப்பு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இந்த சைடில் இருக்கிறதையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படியே சைட்லையெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கி விடுவோம். இது சூடான சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ஏன் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். இது 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். கருவேப்பிலை நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கும். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. நான் கிண்டுறப்ப பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் சூடான சாதத்துக்கு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்க, டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க.